இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாயை பார்த்து சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. அந்த தாயினுடைய விருப்பம் என்ன? அவர்களுடைய மகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். பிசாசின் போராட்டத்தினால் அவள் பாதிக்கப்பட்டு அவள் விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கண் காண தன்னுடைய மகள் படுகிற வேதனையை கண்ட அந்த தாய் உள்ளம் எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தும் பலன் இல்லாதபடியினால் இயேசுவினிடத்தில் வந்து அற்புதத்திற்காக வேண்டிக் கொண்டார்கள். விடாப்பிடியாக இயேசுவை தொடர்ந்து வந்தார்கள். விசுவாசத்தோடு அவரை பின்பற்றினார்கள். அதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பதில்தான், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிள்ளைக்கு இப்ப இருந்து நல்ல சுகம். இனி உன் பிள்ளை வருத்தப்பட போறதில்லை. இனி உன் பிள்ளை பிசாசின் பிடியில இருக்க போகிறதில்லை. இனி உன் பிள்ளை நல்லா இருப்பா. அதான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீங்க தகப்பனா இருக்கலாம் அல்லது தாயா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்கா? என் பிள்ளை சரியா படிக்கவே இல்லை, நிறைய செலவு பண்றேன், எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ்க்கெல்லாம் அனுப்புறேன், ஆனா என் பிள்ளை படிப்புல தேருமா, எனக்கு சந்தேகமா இருக்கு. யோசிக்கிறீங்களா? உங்க பிள்ளை நல்லா படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தின் நிமித்தம் உங்க பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறதை காணும் போது உங்க உள்ளம் வருத்தம் அடைகிறதா? இந்த பலவீனத்திலிருந்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சுகம் கிடைத்தால் நலமா இருக்கும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறீர்களா? அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். என் பிள்ளைக்கு ஏற்ற வயது வந்துட்டு கல்யாணம் அவளோடு கூட சேர்ந்த எல்லாருக்கும் ஆயிட்டு, ஆனா என் மகனுக்கு மட்டும்தான் இன்னும் திருமணம் நடக்கல, என் மகளுக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கீங்களா? அவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்கிற உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். திருமணமாகி என் மகனுக்கு 4-5 வருஷம் ஆயிட்டு, இன்னும் ஒரு பிள்ளை இல்லை. திருமணமாகி என் மகளுக்கு 7-8 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கி இல்லை. வேதனையோடு இருக்கீங்களா? அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? குழந்தை பாக்கியம் என்கிற அந்த விருப்பம் உங்க உள்ளத்துல இருக்கா? கண்டிப்பா அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வேலை இல்லாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கானே, நிலையா ஒரு வேலை இல்லாம இருக்கிறானே, குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்கானே, ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய விருப்பமா? கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்த உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் பிள்ளை வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரே போராட்டம், என்ன செய்யறதுன்னே தெரியல, என் பிள்ளை நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா, என் பிள்ளைக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடைக்காதா? அப்படியே அதை விரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? கண்டிப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை தருவார். இப்படி பிள்ளைகளுக்கு அடுத்த எந்த காரியமா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது விடாப்பிடியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு உங்க விருப்பத்தின்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவனே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் விண்ணப்பங்களின்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.